கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய தாசர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன். என்று சொன்னால் ஊழியக்காரன் தன் எஜமான் செய்ய போகிறத அவன் அறிய மாட்டான். அவனுக்கு தெரியாது எஜமான் செய்கிறது, ஊழியக்காரனுக்கு சொல்ல மாட்டான், அவன் அறிய மாட்டான். ஆனால் நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய பிதாவினிடத்திலிருந்து நான் கேள்விப்பட்ட அத்தனை ஒன்று நாம் மறைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்ததினால நீங்கள் என்னுடைய சிநேகிதரா என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை, நல்ல சிநேகிதரை நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், இந்த சிநேகிதர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், கஷ்டத்தில் உதவும் நல்ல சிநேகிதர். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கஷ்டத்தில் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறதான சிநேகிதராகி இருக்கிறார். ஒரு நல்ல சிநேகிதன்னா அவனுடைய சிநேகிதன் கஷ்டப்படுறான், தரித்திரப்படுறான், வியாதிப்படுறான், துன்பப்படுறான், கடனில் இருக்கிறான், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய இக்கட்டில் அகப்படுறான்னு சொன்னால் உண்மையான ஒரு நல்ல சிநேகிதன்னா போய் நின்று அவருடைய காரியத்தில் என்ன ஒத்தாசை தேவையோ அதை செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு சிநேகம். ஆனால் இந்த சிநேகம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவர் கஷ்டத்தில் உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 5 முதல் 8 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு சிநேகிதன் அவன் தன்னுடைய இன்னொரு சிநேகிதனிடத்தில் போய் பாதி ராத்திரியில் போய் கதவை தட்டுகிறானா. எப்படி தட்டுகிறான்? ஸ்தோத்திரம், இப்படிதான் வழி பிரயாணமாக என்னுடைய சிநேகிதன் ஒருவன் என்னிடத்தில் வந்தான், அவனிடத்தில் வைப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு 3 அப்பம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிநேகிதன் முன்பதாக வைப்பதற்கு எனக்கு 3 அப்பம் வேணும்னு சொல்லி கதவை தட்டுகிறான். பாருங்க, அவன் பிள்ளைகளோடு அந்த சிநேகிதன் படுத்தாகிவிட்டது. ஸ்தோத்திரம். ஆனால் என்னை தொந்தரப்படுத்தாத, நான் பிள்ளைகளோடு படுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனாலும் கூட அந்த சிநேகிதன் அவனை வருந்தி தட்டின பொழுது தூங்குவதற்கு மனமில்லாமல் உடனே எழும்பி அவனுக்கு தேவையானதை கொடுத்தானாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவாகிய சிநேகிதன், ஸ்தோத்திரம், அவரும் கூட அவர் செய்த நன்மையை பாருங்க. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24 27 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் வரி வசூலிக்கிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து சொல்லுகிறாங்க, உங்கள் போதகர் வரி வசூலிக்கிறது இல்லையா, வரி செலுத்துகிறது இல்லையா என்று சொல்லி கேட்குறாங்க. இவன் ஆமான்னு சொல்லிட்டு தகச்சு நிற்கிறான். ஏன்னா இவனும் வரி செலுத்தலை. அல்லேலூயா. இவனும் என்ன செய்யலை? வரி செலுத்தலை. ஐயையோ, அவரும் வரி செலுத்தலை, நானும் வரி செலுத்தலை, நான் ஆமான்னு சொல்லிட்டேனே, அடுத்த நேரம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டா என்னை வந்து பிடிச்சிருவானே, என்ன செய்ய? நான் இயேசுவை நம்பி வந்தேன், இன்னைக்கு ஸ்தோத்திரம் என் கையில் வரி செலுத்துவதற்குரிய பணம் இல்லையே, திகச்சு கொண்டு இருக்கிறான். வரிக்காரங்க வந்து இனி அடுத்தல கேட்ட கொடுப்பதற்கு கையில பணம் இல்லையே, நான் இயேசுவை நம்பி வந்தேன், என் கையில வரி செலுத்த பணம் இல்லையேன்னு புலம்பிட்டு நேர இயேசுக்கு முன்னால வாரான். பாருங்க, அல்லேலூயா. அவன் வருகிற சூழ்நிலையை இந்த சிநேகிதர் அறிந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் கிட்ட வந்து வாயை திறக்கிறதுக்குள்ளால இயேசுவே அவனை பார் சொன்னான், பேதுருவே, நீ போய் என்ன செய், சமுத்திரத்தில் நீ தூண்டில போடு, ஸ்தோத்திரம், அதில் நீ பிடிக்கிற மீனில் முதலாவது பிடிக்கிற மீனுடைய வாயை நீ திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய், அதை உனக்காகவும் எனக்காகவும் கொண்டு போய் அவர்களிடத்தில் வரியை செலுத்து என்று சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தில், ஒரு மனுஷனுடைய இல்லாமையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் தரித்திரத்தில், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன்னு சொல்லி தயங்குகிற நேரத்தில் உண்மையாய் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறவன் தான் உண்மையான சிநேகிதன். அல்லேலூயா. சிநேகிதன் எக்காலத்தில் என்ன செய்வானா, அவன் சிநேகன் பாராட்டுவான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அவ்விதமாக எந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் தேவையிலும் உதவி செய்கிறவன் தான் உண்மையான சிநேகிதன். ஆனால் உலகத்தில் நமக்கு இருக்கிற சிநேகிதர் ஒருக்கா 2 நேரம் தந்தா ஓயாமல் இதே வேலையாகி போச்சு, இனி வந்தால் நாம் இல்லைன்னு சொல்லி வர்றதுக்குள்ளால ஐயோ எனக்கு அதுக்குள்ள வழி இல்லை, இப்போ அந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவோம். அல்லேலூயா. வேணா ஒரு தடவை தடுவோம், அதை திருப்பி கொடுக்கலன்னா அடுத்த தடவை தரவே தரமாட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திர. இந்த சிநேகிதர் ஒரு தடவை இல்லை, 1000 தடவை நம்முடைய கஷ்டத்தில் அவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது அவர் நமக்காக தம்முடைய கரத்தை அவர் திறக்கிறார். நம்முடைய தேவையை அவர் சந்தித்து அவைகளை பூர்த்தியாக்குகிற, கடனையானாலும் அடைப்பதற்கு வழியை திறக்கிற ஒரு நல்ல சிநேகிதராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது, இந்த சிநேகிதர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். தன் ஜீவனை வெறுத்து சிநேகிதனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுவார். அல்லேலூயா. ஒரு உண்மையான சிநேகிதன் சொன்னா தன் ஜீவனை வெறுத்து தன் சிநேகிதனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்படுவான். ஸ்தோத்திரம். அவன் தான் உண்மையான சிநேகிதன். ஒரு தடவை பாருங்க. ஸ்தோத்திரம். நண்பர்கள் ஸ்தோத்திரம் நின்றாங்க. நல்ல நண்பர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. பிரச்சனை வந்து ஒரு பெரிய அடிதடி வந்த உடனே பாருங்க, அவர் நண்பனை விட்டுட்டு அவங்க கூட இந்த நண்பர்களும் அப்படியே ஓடிட்டாங்க. பாருங்க, எல்லா நண்பர்களும் சிதறி ஓடிட்டாங்க. அது வரைக்கும் ஒன்னா சுத்தினவர்கள், ஒன்னா சோத்திரம் குடித்தவர்கள், ஒன்னா சாப்பிட்டவர்கள், ஒன்னா ஊரு சுற்றினவர்கள். நண்பனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எல்லா நண்பர்களும் அந்த நண்பனை தனியா விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த நண்பன் அப்படி இல்லை. தன்னுடைய ஜீவனையை கொடுத்து தன்னுடைய நண்பனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்படுகிற ஒரு நல்ல நண்பர். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வேதவசனத்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம். அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல்ல அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரு ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்திருக்கிறான். இயேசு அவனை சிநேகிதனாக தெரிந்தெடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த லாசரு அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தானோ. அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கும் பொழுது இயேசுக்கு சொல்லி அனுப்பினாங்க. சொல்லி அனுப்பின உடனே அவன் என்ன செய்தாச்சு? ஆளு மரித்தாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த வார்த்தை கேட்ட உடனே வருவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு விட்டார். ஸ்தோத்திரம். ஆனா ஆயத்தப்பட்ட உடனே தானே அவருடைய சிநேகிதர்கள், அவருடைய ஸ்தோத்திரம் சீசர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனித்தீங்கன்னா, யோவான் 11:7-8 ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி நல்லா கவனிக்கணும், இப்பொழுதுதானே யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அல்லேலூயா. நான் போக போறேன், லாசரு மரித்து போனா நான் போய் எழுப்ப போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே சீசர்கள் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? ஆண்டவரே, இப்பதானே அந்த இடத்துல தானே யூதர்கள் உங்களை கல்லறிவதற்கு தேடினாங்க, உங்களை கல்லறிஞ்சு எப்படியாவது கொண்டு போடணும்னு தேடினாங்க, நீங்க தப்பி வந்தீங்க. அதுக்கு அடுத்தால இப்ப லாசரு
அவன் வியாதியா இருக்கிறான் சொன்ன உடனே நீங்க போறீங்களே, சமயத்துல ராசரை எழுப்புவீங்க, உங்களை கொன்னுருவாங்க, உங்களை கல்லறிச்சு கொன்னுருவாங்க. என்ன செய்ய போறீங்க? இப்பதான் நம்மளை கொலை செய்வதற்கு கல்லறிவதற்கு தேடினார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனாலும் இவர்கள் தடுத்ததற்காக தன்னுடைய நண்பனை காப்பாற்றுகிறதான அந்த காரியத்தில் கர்த்தர் நின்று விடவில்லை. இல்லை, என்னை கல்லறிந்தாலும் பரவாயில்லை, என்னை கொன்றாலும் பரவாயில்லை, என் சிநேகிதனை நான் காப்பாற்றணும். அல்லேலூயா, என் சிநேகிதனை நான் எப்படியாயிலும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் போகுவதற்கு புறப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இயேசு தன் ஜீவனை வெறுத்து தன்னை கொலை செய்ய தேடின அதே ஜனங்கள் மத்தியில லாசருவை காப்பாற்றுவதற்காக அவர் போக துணிந்து போகிற வேளையில தான் தோமா உடனே மற்ற சீசர்களை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க, யோவான் 11:16 நாம் வாசித்து பார்த்தால், அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அல்லேலூயா. எப்படியுமே இயேசு இப்ப எங்க போறாரு? ஆமா, யூதேயாவுக்கு லாசருவை எழுப்ப போறேன்னு போறாரு. கட்டாயம் அவரை கொன்று போடுவாங்க, கட்டாயம் அவரை கொன்று போடுவாங்க, அந்த இடத்துல கல்லறிந்து கொல்லுவாங்க. அந்த இயேசுவோடு கூட நாமும் சேர்ந்து மரிப்பதற்காக போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சீசர்கள் தடுத்த வேளையிலும் கூட அவருடைய தடுப்பில் நிற்காமல் தன்னை தான் சிநேகித்த ஒரு லாசருவை எப்படியாயிலும் அவன் ஜீவனை காப்பாற்ற வேண்டும், என் ஜீவன் அதில் போனாலும் பரவாயில்லை, அவன் ஜீவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் போன இடத்திலிருந்து இறங்கி தன் ஜீவனை வெறுத்து அவர் வந்தார். அல்லேலூயா. தன் ஜீவனை வெறுத்து வந்துதான் அந்த லாசருவை கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன் ஜீவனையே வெறுத்து தன் சிநேகிதனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டவர் தன் ஜீவனை வெறுத்து தன் சிநேகிதனுடைய ஜீவனை காப்பாற்றின ஒரு நல்ல சிநேகிதர் உண்டு சொன்னா அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜாயன் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜாயன் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் செவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் செவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கு வந்த போது ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போது ராஜா என் பரிகாரி. சொல்லுவோம், என் பரிகாரி. சாத்தான் எதிர்த்தாலும், சத்துருடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்தாலும், அந்த சத்துருவை கண்டு பயந்து போகாமல், ஜீவனையும் வெறுத்து வந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற, ஜீவனை வெறுத்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல சிநேகிதர் நமக்கு இருக்கிறார். அவர் இயேசு.
ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி பண கஷ்டங்கள் வந்தாலும் மன கஷ்டங்கள் நீத்தாலும் பண கஷ்டங்கள் வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் மன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சிநேகிதர் உண்டு நமக்கு உதவி செய்ய ராஜா என் பரிகாரி ஜனம் என்னை வெறுத்தாலும் ராஜா இந்த ஜனங்கள் நம்மை வெறுத்தாலும் உறவினர்கள் வெறுத்தாலும் நண்பர்கள் வெறுத்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம்மளை வெறுத்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் நல்ல சிநேகிதர் உண்டு. நம்மை காட்டிக் கொடுக்காத ஒரு சிநேகிதர், நம்மை விட்டு கொடுக்காத ஒரு சிநேகிதர், நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து நம்மை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறவர் நல்ல சிநேகிதர் நமக்குண்டு. பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் தேர்ந்தாலும் பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் தேர்ந்தாலும் பல சோதனை என்ன சோதனை வந்தாலும் இந்த சிநேகிதர் நம்மை விட்டு விலக மாட்டார். என்ன சோதனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் நல்ல சிநேகிதர் நமக்குண்டு. நல்ல சிநேகிதர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். இந்த நல்ல சிநேகிதர் நமக்கு பரிகாரியா இருந்து நம்முடைய வியாதியில, நம்முடைய துன்பத்துல, நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய வேதனையில எல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். இவர் நல்ல சிநேகிதர், நல்ல பரிகாரம் பண்ணுகிற சிநேகிதர். கடைசியாக அவர் சிநேகிக்கிற சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிற ஒரு சிநேகிதர். சிநேகிதனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனை வெறுக்கிற சிநேகிதர் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறதான ஒரு நல்ல சிநேகிதர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய சிநேகிதர். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் வந்து அவனுக்காக நான் சாகிறேன், அவனை விட்டுருங்க, நான் சாகிறேன், அவன் என்னுடைய நண்பன் என்று சொல்லி அவன் சாக வேண்டிய இடத்துல அவனை தப்பு வைக்க விட்டுட்டு நான் அந்த இடத்துல வந்து நான் சாகிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒருவரிடத்துல இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்படியே ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த அன்பு எந்த சிநேகிதத்தை இருக்குது? இயேசு கிறிஸ்து ஆகிய சிநேகிதர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா, சோதரம்.
நாம் எல்லாரும் வழி தப்பி தெரிந்தோம், வழி தப்பி ஆடுகளைப் போல அலைந்தோம். அவனவன் தன் தன் பாதையில வழி விலகி நடந்து, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக, துரோகம் பண்ணுகிறவர்களாக நடந்தோம். ஆனா ஸ்தோத்திரம் பாருங்க, நம்ம மேல தண்டனை வருகிற அந்த நேரத்தில் நம்முடைய சிநேகிதராகிய இயேசு கிறிஸ்து, அவன் சாக வேண்டாம், அந்த இடத்துல நான் சாகிறேன், அவள் சாக வேண்டாம், அந்த இடத்துல நான் சாகிறேன்னு சொல்லி தன்னை நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து, அவர் பலியாகி நம்மை அந்த சாவிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விட்டு வாழ வைத்த ஒரு நல்ல சிநேகிதர் சொன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி இந்த நல்ல சிநேகிதரை, இந்த நல்ல நண்பரை எல்லாரும் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உயிர் வாழ்ந்த இந்த நாட்களில் கூட அவருடைய ஓட்டம் பூமியில் முடிகிறதான் அந்த வேலை, பூமி விட்டு எடுபடுகிறதான் அந்த வேலை வந்தபோது கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7-8 நாம் வாசித்து பார்த்தால், இயேசு கெத்செமனை தோட்டத்தில் அவர் முகங்கொப்பர விழுந்து, அவர் பாரப்பட்டு அழுது புலம்பி இரத்த வேர்வையாக இரத்தத்தை சிந்து ஜெபித்து விட்டு எழும்பி வருகிறார். துரோகியான சிநேகிதன், ஸ்தோத்திரம், யூதாசு இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அங்கே பிரதான ஆசாரியர்களையும் அவருடைய வேலைக்காரர்களையும் தடியோட, பந்தத்தோட, ஈட்டியோட, பட்டயத்தோட இங்க வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். அவன் வந்து பாருங்க, இயேசுவின் கன்னத்துல வந்து அப்படியே முத்தமிடுகிறான். ஸ்தோத்திரம். ரபி என்று சொல்லி ஓடி வந்து முத்தமிடுகிறான். அப்பவும் சொல்றாரு, துரோகின்னு சொல்லல அவனு, சிநேகிதனே, முத்தத்தினால ஐயா மனுஷகுமாரனை காட்டு கொடுக்கிறாய். ஸ்தோத்திரம். பாருங்க, சிநேகிதன் அந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்தார்? சிநேகித்து சிநேகிதனே என்று சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. உடனே வந்து பாருங்க, ஸ்தோத்திரம், அத்தனை பேர் என்ன செய்தாங்க? இவரை பிடிப்பதற்கு கிட்ட வந்துட்டாங்க, பிடிக்க முடியல. இவருக்கு மேல கை போடமா அத்தனை பேரும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பின்னிட்டு மல்லாக்கா விழுந்தார்களாம், பிடிக்க முடியாம. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த பிரதான ஆசாரியர்கள், அவருடைய போர் சேவகர்கள், ஸ்தோத்திரம், இன்னும் அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் தங்க ஈட்டியை போட்டுட்டு, பட்டயத்தை போட்டுட்டு அவர்கள் பின்னிட்டு மல்லாக்கா விழுந்தார்களாம். ஆனாலும் உணர்வு வரல. மறுபடியும் எழும்பி வந்து மறுபடியும் பிடிக்க வருகிறாங்க. இயேசு கேட்கிறார், நீங்க யாரை தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்டா, நான் அவர்தான், என்ன பிடித்து கொண்டு போங்க, இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் தான், என்ன பிடித்து கொண்டு போங்க, இவர்களை விட்டு விடுங்க என்று சொல்லுகிறார். எவர்களை? ஸ்தோத்திரம், பூமியில் இந்த ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரே, இவர்கள் என் சிநேகிதர்கள் என்று சொன்னாரே, அவர்களை விட்டு விடுங்க. நான் மாறேன். என்ன கொண்டு போய் அடிக்கணுமா, அவமானப்படுத்தணுமா, சித்திரதைப்படுத்தணுமா, வஸ்திரத்தை உரியணுமா, காரி துப்பணுமா, முள்முடி சுட்டணுமா, கோலால அடிக்கணுமா, இன்னும் வஸ்திரத்தை உரிந்து என்னை அவமானப்படுத்தி சிலுவையில் கொண்டு போய் அறியணுமா? நான் வருகிறேன். என் நண்பர்களை, இந்த சிநேகிதர்களை, இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாகிற நேரத்திலும் கூட தன் சிநேகிதர்களுக்கு சரீரத்தில் ஒரு அடி விழாத அளவில் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மதத்துப்பை யூதாசு காட்டி கொடுத்துட்டு நான்கு கொண்டு செத்தானே தவிர, ஸ்தோத்திரம், அவர்கள் மற்றுள்ள அத்தனை சீசர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்தார். என்னை தேடுகிறேன்டானா நான் வருகிறேன், இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படி இயேசு தன்னை அர்ப்பணித்து இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாரோ, இதே போலதான் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக, ஸ்தோத்திரம், நமக்கு தண்டனை வந்த வேளையில அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவனை விட்டுவிடுங்கள், அவளை விட்டுவிடுங்கள், அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி இந்த நல்ல உயிர் சிநேகித தன் ஜீவனையே நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த அன்புக்கு இணையான ஒரு சிநேகிதனுடைய அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சிநேகிதன். அல்லேலூயா.
இந்த சிநேகிதனுக்காக நம்முடைய வாழ்க்கையில எதையும் தியாகம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். இந்த சிநேகிதருக்காக நம்முடைய வாழ்க்கையில ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். இந்த சிநேகிதருக்காக நம்முடைய வாழ்க்கையில எதையும் விடுவதற்கு ஆயத்தமா இருக்கணும், எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். இவர் நம்மை இவ்வளவாய் நம்மை சிநேகித்ததான ஒரு அன்பு. அல்லேலூயா, சோதரம். உலகத்தின் சிநேகிதர்களுக்காக அவர்கள் ஒன்று பேசிட்டா சில நேரத்தில் அவருடைய சிநேகிதிகளுக்கு வரக்கூடிய சண்டை, பெற்றோட்ட என்ன மாதிரி சண்டை போடுவாங்க. அவளை மட்டும் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவனை மட்டும் நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி சண்டை போடுவாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அதெல்லாம் ஒரு நாள் ஏமாற்றிடுவாங்க, உங்களை வஞ்சித்து விடுவாங்க, உங்கள் ரகசியத்தை எல்லாம் வெளியில் தூட்டி தெரிவாங்க, உங்களை காட்டி கொடுப்பாங்க. அவர்களால் ஒரு நாள் நீங்கள் துக்கப்படுவீங்க, கண்ணீர் வெடிப்பீங்க, அழுவீங்க. அதற்கு அவங்களை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லலை. அந்த லிமிட்டில் இருக்கட்டும் அந்த ஸ்நேகம். அவரை விட மேலாக இந்த நல்ல சிநேகிதரை சிநேகிங்க. இந்த நல்ல சிநேகிதரை சிநேகித்து இவரோடு கூட பழகுங்க, இவரோடு நடையுங்க, இவரோடு பேசுங்க, இவருக்காக வாழுங்க, இவருக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க. இவர் ஒரு காலம் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார். இவர் ஒரு காலம் உங்களை மற்றவிடத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். இவர் ஒரு காலம் நீங்கள் எத்தனை மணி நேரமாய் பேசினாலும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பார். இவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆபத்தில் நம்மை தேடி வந்து தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் காப்பாற்ற துடிக்கிற ஒரு தேவன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆபத்து நேரத்தில் உலகத்தின் சிநேகிதன் ஓடி போவா, இவர் ஆபத்திலோ கூட இருந்து காப்பாற்றுகிறவர், ஜீவனை கொடுக்கிற சிநேகிதர். இந்த சிநேகிதருக்கு நம்ம வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்து உண்மையாய் அவரை சிநேகிக்கிற சிநேகிதர்களாய் மாறி அவருக்காக அர்ப்பணித்து வாழுவோம், அவருக்காய் தியாகமாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க சிநேகம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிங்க. அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய சிநேகம்தான் எனக்கு வேணும் ராஜா. கர்த்தாவே, அந்த சிநேகத்தை எனக்கு தாரு, அந்த சிநேகத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. உமக்காக வாழ்கிற அந்த சிநேகம் எனக்கு வேணாப்பா. உலகத்தின் சிநேகிதர்களை நான் அதிகமாய் சிநேகித்து நான் ஏமாந்து இருக்கிறப்பா, வெக்கப்பட்டு இருக்கிறேன். இவர்கள் என்னை காட்டி கொடுப்பார்கள், இவர்கள் என்னை வஞ்சித்து போடுவார்கள், இவர்கள் என் ரகசியங்களை தூட்டி திரிவார்கள். இவர்களால் ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுகிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வர ராஜா. ஆனா உங்களை எண்ணி ஆண்டவரே நான் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வராதப்பா. என்னை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதவ, என்னை எந்த சூழ்நிலையும் காட்டி கொடுக்காதவ, என்னுடைய ரகசியத்தை மற்றவிடத்தில் ஒரு காலம் சொல்லிக் கொடுக்காதவ, என்னை மூடி மறைத்து என்னை பாதுகாக்கிறவ, என் ரகசியங்களை பாதுகாக்கிறவ, என் வேண்டுதலை சலிக்காமல் கேட்கிறவ, என் ஜீவனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்படுகிறவ, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவ, எனக்காக தம் ஜீவனை கொடுக்கிறவ, உங்க சிநேகம் தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணாப்பா, நீங்க தான் எனக்கு வேணும், உங்க அன்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உங்க சிநேகம் தான் எனக்கு வேணும், உங்க அன்பு தான் எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த அன்புக்கு இணை இல்லை, இந்த அன்பை விட மேலான அன்பு எந்த சிநேகிதரிடத்துல இல்லை, பெற்றோரிடத்துல இல்லை, பிள்ளைகளிடத்துல இல்லை, ஆண்டவரே நண்பரிடத்துல இல்லப்பா. ஆண்டவரே, இந்த மெய்யான சிநேகம் எனக்கு வேணும். இந்த மெய்யான சிநேகத்தை தான் நாங்கள் உண்மையாய் சிநேகிக்கணும் ராஜா. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாருமென்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆவியில நிறந்து கரங்களை தட்டி அந்த பரலோகத்தின் தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இந்த சிநேகிதர் அவரை சிநேகிக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து செல்ல வரப்போகிறார். யார் அவரை சிநேகிக்கிறார்களோ, உண்மையாய் அவரை சிநேகிக்கிறவர்களை அழைத்து செல்வதற்கு அந்த இயேசு மேகமேல சீக்கிரமாய் வரப்போகிறார்.
நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்கள் பேசிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் பேசிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை நாம் கஷ்டப்படும் நேரத்தில் தேற்றுகிற ஒரு சிநேகிதர், அவர் விட்டு விட்டு ஓடுகிறவர் அல்ல. நமக்கு ஆபத்து நேரத்தில் நம்மை தள்ளிவிட்டு தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஓடுகிறவர் அல்ல. தன் ஜீவனை தந்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல சிநேகிதர் அவர் போதும் நமக்கு. அந்த இயேசுவாகிய சிநேகம் எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் நான் நம்பின மனிதர்கள் கைவிடுவார்கள், சொந்த பந்தங்கள் கைவிடும், உலகத்தின் நண்பன் ஒரு நாள் கைவிடுவான், அவன் ஒரு நாள் கூட்டி தெரிவான். ஒரு நாள் கைவிடாத ஒரு நண்பர் உண்டு, ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத ஒரு சிநேகிதர் உண்டு. அவர் இயேசு. அவரை நேசிப்போம், அவரை நேசிப்போம். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆகாதவர் உலக சிநேகிதன். நீங்க ஐஸ்வர்யமா இருக்கும் போது உங்களை சிநேகிப்பா. உங்க ஐஸ்வர்யம் அழிகிற நேரத்தை உலகத்தின் சிநேகிதன் ஓடி போவான். ஆனா உங்களுக்கு ஐஸ்வர்யம் அழிந்தாலும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி கூடவே இருக்கிற ஒரு நல்ல சிநேகிதர் இயேசு இருக்கிறார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் சொல்லவே. பிசாசின் சத்துருவை கண்டா உங்க நெருங்கின நண்பனும் ஓடி போவான், ஆனா இயேசு ஓடி போக மாட்டார். அந்த பிசாசோடு சத்துருவோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல சிநேகிதர் உண்டு. இந்த சிநேகிதர் எனக்கு போதும் சொல்லுங்க. இந்த சிநேகிதருடைய இயேசு எனக்கு போதும், என்னை இவ்வளவாய் நேசிக்கிற இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. அல்லேலூயா. நீபாலரபா உண்டிருபிகாலபரபரபா. இந்த சிநேகம் எனக்கு போதும், என்னை இவ்வளவாய் நேசிக்கிற இந்த இயேசு எனக்கு போதும், இந்த சிநேகிதர் எனக்கு போதும் என்று சொல்லு. ஓ, உன் சிநேகிதன் உன்னை தூற்றுவான், உன் சிநேகிதன் உன்னை நிந்திப்பான், உன் சிநேகிதன் ஒரு நாள் உன்னை கைவிடுவான், ஆபத்துல விலகி போவான். இந்த சிநேகிதரே எந்த வேளையிலும் உன்னை கூட இருந்து நடத்துகிறவ, எந்த ஆபத்திலும் கூட இருக்கிறவ, எந்த தோல்வியிலும் கூட இருக்கிறவ, எந்த நஷ்டத்திலும் கூட இருக்கிறவ, உன் ஐஸ்வர்யமே அழிந்து போனாலும் உன்னை விட்டு விலகாமல் கூட இருக்கிறவ ஒரு நல்ல சிநேகிதர். தன் ஜீவனை தந்து காப்பாற்றுகிற சிநேகிதர், தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுக்கிற நல்ல சிநேகிதர் அவர். தீபாலாரபா ஷடலரவிகாலபலபலபலப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய மார்போடு நம்முடைய கரங்களை அணைத்து கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை உலகத்தின் சிநேகிதத்திற்காக
ஆண்டவரே, என் குடும்பத்தை கூட நான் வெறுத்ததுண்டப்பா, எதிர்த்ததுண்டு. என் பெற்றோரை கூட நான் எதிர்த்து பேசினதுண்டப்பா, வேதனைப்படுத்தினதுண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் என்னை தூசிக்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், என் கஷ்டத்தில் என்னை விட்டு ஓடி போகிறவர்கள் என்று சொல்லி நீர் என்னோடு பேசினீரே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் நல்ல சிநேகிதர். எந்த கஷ்டத்திலும் கூட இருக்கிறவர், எந்த வேதனையிலும் கூட இருக்கிறவர், எவ்வளவு சத்துரு எதிர்த்தாலும் கூட இருந்து பாதுகாப்பு தந்து ஜீவனை மறுத்து என்னை மீட்டெடுக்கிறவர் நல்ல சிநேகிதர். எனக்காக ஜீவனையும் தந்த சிநேகிதர் நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உமக்காக என்னையே நான் தருகிறேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீர் தான் எனக்கு வேணும், உங்க சிநேகம்தான் எனக்கு வேணாப்பா, உங்க சிநேகம் மட்டும் எனக்கு போதும், உமக்காக என்னையே நான் தருகிறேன். எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் உமக்கே தருகிறேன் அப்பா. நீரே எனக்கு போதும், நீரே எனக்கு போதும். உம்மை மாத்திர நான் இன்னும் அதிகமாய் சிநேகிக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி கேளுங்க. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆவியை மழை போ